நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். வீரா வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதில் பார்த்தா ராகவன் சிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அடுத்த ஹியரிங்க்கு வந்து எல்லாம் ரெடியான மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வக்கீல் வந்து வீட்டுக்கு வராங்க. சார் அடுத்த ஹியரிங்க்கு வந்து நாளைக்கு வருது, அதுக்கு எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சார் ஏற்பாடு பண்ண சொல்கிறீங்க? அவன் பண்ணியிருந்தாருன்னா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, நாங்கள்லாம் அதை கண்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து வீராவோட அம்மாவை தங்கச்சி வராங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே, கண்டிப்பாக வந்து மாப்பிள்ளை வந்து தப்பு செஞ்சுருக்க மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நல்லா விசாரித்தா வந்து உண்மை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மாப்பிள்ளை வம்படியாக வந்து என் மகன்களை வந்து சண்டை போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது, என் மையனும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பிருந்தாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், எங்கள் அண்ணன் வந்து வீம்பா வந்து யாரு கூட சண்டை போட மாட்டார், அவர் ரொம்ப நல்லவர், மாமாவும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வீராவும் சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் மாமா, எனக்கும் டவுட் இருக்குது, எனக்கு என்னமோ அந்த சாட்சிக்காரன் மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னம்மா அவன் மேலே போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க, அவன் வந்து பார்த்ததை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், அதை விட்டுக்கிட்டு அவன் வந்து பொய்யாவை சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாமா, நல்லா பார்த்தா அவன் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வக்கீல் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் சார், போன ஹியரிங்கிலே நான் வந்து பார்த்தேன், அவன் வந்து பொய் சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, நானும் அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லிட்டு நீதிபதிக்கிட்ட கேட்குறேன். அந்த நேரத்தில் வந்து புதுசாக ஒரு வழக்கை வந்து அவசர வழக்கு விசாரிக்க போயிட்டாரு, இல்லைன்னா நான் அவனை போன இதிலே வந்து மாட்டி விட்டுருப்பேன், இந்த இதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இதில் வரட்டும், அவன் பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானா கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், அவர் பொய் தான் சொல்கிறாரு, வழக்கமாக வந்து கோர்ட்டுக்கு போனாலே எல்லாத்துக்குமே ஒரு ஃபீலிங் வரத்தான் செய்யும், நம்ம பேசுகிற இடம் நம்ம புதுசாக இருக்குது, போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவனை பார்க்கும்போது அந்த பயத்தை தாண்டி அதுக்கு மேலேயும் ஒரு பயமாக இருக்கிற மாதிரி பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அவன் கை காலெலாம் ஒரு நடுக்கம் கொடுத்துச்சு, அதெல்லாம் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா ராகவன் வந்து பதறிக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ, எல்லாருமே போகிற போக்க பார்த்தா நம்ம தான் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சிருவாங்களோ, என்ன பண்ணுறது? இந்த நேரத்தில் வந்து மாறன் வேறு வீட்டில் இல்லையே, இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து வந்து வக்கீல் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, அவன் என்னமோ வந்து பொய் சாட்சி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நமக்கு தான் அடுத்த ஹியரிங் இருக்குல்ல, நான் அவனை வந்து எப்படி கொக்கி போட்டு மடக்கிறேன்னு பாருங்கள். பொய் சாட்சி சொன்னால் நம்ம குண்டக்க மண்டை கேள்வி கேட்டால் அவனே குழம்பி போய் தப்பாக தான் பதில் சொல்லுவான், அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இவன் வந்து பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானான்ட்டு. கண்டிப்பாக பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சுன்னா ஒன்றும் கவலையே கிடையாது, நம்ம தம்பி மாறனை வந்து கூடிய சீக்கிரம் வெளியிலே கொண்டு வந்துடலாம், ஏன் இந்த கேஸ்லேருந்தே முழுமையாக வந்து விடுதலை பண்ணிடலாம், உண்மையான குற்றவாளி யாருன்னு அதுக்கடுத்து அவங்க கண்டுபிடிப்பாங்க, அதுக்கடுத்து கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளிக்கு கண்டிப்பாக தண்டனை வழங்கி கொடுப்போம், முடிஞ்சாலும் நம்மளும் தண்டனை வழங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து வக்கீல் சார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சார், அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இதில் வந்து எனக்கு யாருக்கு தண்டனை கொடுத்தாலும் எனக்கு வந்து ஒன்றும் கவலை கிடையாது, தப்பு பண்ணியிருக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து வக்கீல் வந்து சரி நாளைக்கு நம்ம ஹியரிங்கில் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வக்கீலும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ராகவன் மட்டும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இவங்க பேசுகிறத பார்த்தா உண்மையான ஆள் நம்ம தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்காரு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.